Hello friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா paleo ரெசிபி மூணாவதா நம்ம என்ன ரெசிபி செஞ்சு சாப்பிட போறோம்ன்றது தான் பார்க்க போறோம். வாங்க அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவை, அது எப்படி செய்யலாம்ன்றதையும் பார்க்கலாம். அவல் பொங்கல் செய்ய தேவையான பொருட்கள் என்னென்னன்னு பார்க்கலாம். ஒரு துண்டு தேங்காய் எடுத்துக்கங்க, கொஞ்சோண்டு நெய், உப்பு, முந்திரி பருப்பு, சீரகம், மிளகு, இதுதாங்க தேவையான பொருட்கள். இப்போ அவல் நம்ம ஒரு கப் அவல் எடுத்துருக்குறோம். இதை சுத்தம் பண்ணி எடுத்துக்கலாம். அவல் ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்குங்க. மாற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு இந்த மாதிரி 2 முறை அலசி எடுத்துருங்க. தண்ணியும் வடிகட்டி எடுத்துருங்க. 2 முறை அலசி எடுத்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சிருங்க. இது ஊறத்துக்குள்ளே நம்ம தேங்காய் நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கலாம். நம்ம எடுத்த ஃபுல் தேங்காவும் நம்ம நல்லா பொடியாக துருவி எடுத்துக்கணும். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அவல் நல்லா ஊறிடுச்சு பாருங்க. இந்த அளவுக்கு ஊற வச்சு எடுத்துக்கோங்க போதும். இதில் இப்போ தேவைன்ற பொருள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, மிளகு சீரகம் கொஞ்சமாக நசுக்கி வச்சுருக்கேன், ஒன்றையும் பாதியமாக. முந்திரி பருப்பு இதை ஃபஸ்ட்டு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு டீஸ்பூன் நெய், தேவைன்ற அளவு உப்பு, இப்போ நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். நம்ம எடுத்த எல்லா பொருளும் ஒன்றா நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான அவல் பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் எங்களுக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அவல் பொங்கல் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்தோம். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி நம்ம அவல் வச்சு செஞ்சு சாப்பிட்றப்போ நம்ம உடம்பு வெயிட் ஏறாமல் இருக்கும், அதே நேரத்தில் பசிக்காமலும் இருக்கும். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.